ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8-2 ஃபஸ்ட்டு கணக்கும் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கணக்கு, ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபாட்டு கிழுவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு போடல பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம். தரவின் திட்ட விலக்கம் முதல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இருக்கிறது திட்ட விலக்கம், 2வது சராசரி கொடுத்துருக்காங்க, அது 12.5. திட்ட விலக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா ஈக்குவல் டு 6.5. சராசரி எக்ஸ் பார்னு சொல்லுவோம். எவ்வளோ? 12.5. இப்போ எனில் மாறுபாட்டு கெழு கேட்டிருக்காங்களா? மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மாறுபாட்டு கெழு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிவின்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அடுத்து சிவிக்கான ஃபார்முலா என்னது? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் பாருங்கள், சிக்மாங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பாருங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சிவி ஈக்குவல் டு சிக்மாங்கிறது 6.5, எக்ஸ் பாருங்கிறது 12.5 பெருக்கல் 100 அப்படியே இருக்கா? இப்போ பாருங்கள், கீழே புள்ளியில் இருந்துச்சுன்னா நம்மளால் வகுக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த புள்ளியை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? அப்போ ஒரு 0 வர்ற மாதிரி 10ஆல் பெருக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா புள்ளி வெளியே வந்துடும். இப்போ கீழே 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா மதிப்பு மாறாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் மேலேயும் 10ஆல் பெருக்கணும். இப்போது என்னென்னு வரப்போ இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. அப்போ அந்த புள்ளி வெளியே வந்துருச்சுன்னா வெறும் நம்பர் மட்டும் வருமா? கீழேயும் அதே மாதிரி புள்ளி வெளியே வந்துருச்சுன்னா வெறும் நம்பர் மட்டும் வரும். இங்கே 100ங்கிறது அப்படியே இருக்குது. 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12ல் 2 5 10ன்னு வரும். மிச்சம் 2 இருக்குது. இங்கே முன்னாடி கொடுத்தோன்னா 25, 25ல் 5 25. அடுத்து இதை 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 5 மிச்சம் 1 இருக்கும். இங்கே முன்னாடி கொடுத்த 15ல் 3 15ன்னு வரும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 25 இருக்குது, இங்கே 100ன்னு இருக்குது. 1 25 25, 4 25 100. அப்போ இந்த ரெண்டையும் பெருக்குங்க பார்க்கலாம். 13ன்னு இருக்குது, இங்கே 4 இருக்குது. 13 4 52. இப்போது சிவி ஈக்குவல் டு 52%. இந்த சதவீதம் போட மறந்துடாதீங்க. சிவி ஈக்குவல் டு 52%. இப்போ 2வது கணக்கு பார்க்கலாமா? இப்போ 2வது கணக்கு, ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே 1.2 மற்றும் 25.6 எனில் அதன் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கறதெல்லாம் எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். திட்ட விலக்கம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது திட்ட விலக்கம் என்னது? சிக்மான்னு சொல்லுவோமா? சிக்மா ஈக்குவல் டு 1.2. அடுத்து கொடுத்துருக்கிறது மாறுபாட்டு கெழு. மாறுபாட்டு கெழுவை நம்ம சிவின்னு சொல்லுவோம். சிவி ஈக்குவல் டு 25.6 எனில் அதன் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாறுபாட்டு கெழுக்கான ஃபார்முலா எழுதிடலாம் பாருங்கள். மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போடலாம் பாருங்கள். சிவிங்கிறது 25.6. அதுக்கப்புறம் சிக்மாங்கிறது திட்ட விலக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? 1.2. எக்ஸ் பாருங்கிறது தெரியாது, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க சராசரியை. இப்போ எக்ஸ் பார் இன்ட்டு 100ங்கிறது இருக்கா? இப்போ தெரிஞ்சதெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம், தெரியாதெல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம் பாருங்கள். அப்போ தெரியாத நான் இங்கே எக்ஸ் பார்ன்னு இருக்குது, அது இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ நம்பரை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ எக்ஸ் பார் இந்த சைடு வந்துடும். நம்பர் இங்கே வந்துச்சுன்னா இங்கே 1.2 பை 25.6ன்னு வரும். இங்கே பெருக்கல் 100ன்னு இருக்கா? இப்போ பாருங்கள், கீழே புள்ளியில் இருந்துச்சுன்னா நம்மளால் வகுக்க முடியாது. அப்போ இந்த புள்ளியை எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால ஒரு 0 வர நம்பரால் பெருக்கலாம். 10ஆல் பெருக்கிறதுனால இங்கே கீழே பெருக்கிறோம், அதனால் மதிப்பு மாறாமல் இருக்கணும், அதனால் மேலேயும் பெருக்கணும் அப்படின்னா இந்த புள்ளி வெளியே வந்துடும். அப்போ இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது. அப்போ இங்கேயும் புள்ளி வெளியே வந்துடும். அப்போ வெறும் நம்பர் மட்டும் வரும். கீழே அதே மாதிரி வெறும் நம்பர் மட்டும் வரும். இங்கே 100ன்னு இருக்கா? இப்போ இதை பாருங்கள், கேன்சல் பண்ணலாம். எதில் கேன்சல் பண்ணலாம்? 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? பண்ணோம் அப்படின்னா 3 12ன்னு வரும். இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 4 24ன்னு வருமா? அப்போ இங்கே 25ன்னு இருக்குது, மிச்சம் 1 இருக்கும். அப்போ அது இங்கே கொடுத்தோம் அப்படின்னா 16. 16ல் எத்தனை தடவை 4ங்கிறது வரும்? 16. இப்போ சரியா? இப்போ மறுபடியும் இங்கே பாருங்கள், இந்த 2க்கும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். பண்ணோம் அப்படின்னா இதையும் 4ஆம் வாய்ப்பாட்டிலேயே கேன்சல் பண்ணலாம். அதாவது 1 4 4ன்னு வரும். மிச்சம் இங்கே 2 இருக்குமா? 24. 24ல் 6 4 24ன்னு வரும். இதே அதே மாதிரி 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோன்னா 4 25
100ன்னு வருமா, அப்போ இங்கே 25ன்னு வரும். இப்போ இதெல்லாம் பெருக்கலாம் பாருங்கள், மிச்சம் என்னெல்லாம் இருக்குது. 3 25 75ன்னு வருமா, மேலே 75/16ன்னு இருக்குது. அதாவது 75 16ஆல் வகுக்கணும். இங்கே நான் சைட்லேயே போடுற பாருங்கள், 75 16ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4 16 64, I 16 80ன்னு வந்துடும். 80ங்கிறது இதை விட அதிகமாக போயிடும். அப்போ 4 16 64 சரியா. இப்போ 75ல் 64 போயிடுச்சுன்னா 11ன்னு வரும். அடுத்து இங்கே இறக்கிறதுக்கு நம்பர் இல்லாதனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், 110ல் 16ங்கிறது எத்தனை தடவை வரும், I 16 80, R 16 96ன்னு வருமா. இப்போ 110லேருந்து 96 போயிடுச்சு அப்படின்னா 14ன்னு வரும். நான் மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ இங்கே 3 ஸ்தானம் வேணும், அது வரைக்கும் போடலாம் பாருங்கள். இப்போ 140ல் 16ங்கிறது எத்தனை தடவை வரும், ஒரு 8 தடவை போடலாமா. 8 16 128ன்னு வருமா. இப்போ 140லேருந்து 128 கழிச்சோம் அப்படின்னா 12. அடுத்து மறுபடியும் ஒரு 0 சேர்த்துறேன். இப்போ 120ல் 16ங்கிறது எத்தனை தடவை வரும், அதாவது 7 16 112ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே 3 ஸ்தானம் கிடச்சிருச்சு. அப்போ இதோட நிறுத்திக்கலாம் பாருங்கள். இது எப்படி எடுத்துக்கலாம், 4.6. இந்த 3ஆவது நம்பர் 5ஐ விட அதிகமாக இருக்குது, அதனால் நான் பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்து எழுதுகிறேன். அப்போ 4.69 இதுதான் நம்ம ஆன்சர். அதாவது எக்ஸ் பார் சராசரி ஈக்குவல் டு 4.69. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.